அகில இந்திய அளவில் மத்திய தொழிற்சங்கங்கள் கலந்து பேசி எடுக்கப்பட்ட முடிவின் அடிப்படையில் ஒன்றிய பாஜக அரசின் மக்கள் விரோத, தொழிலாளர் விரோத, ஜனநாயக விரோத, விவசாயிகள் விரோத போக்கை கண்டித்து ஜூலை 9 அன்று அகில இந்திய அளவில் வேலை நிறுத்தம் செய்வது என்கிற முடிவும், வேலை நிறுத்த நாளன்று மாவட்டங்களில் சாத்தியமுள்ள இடங்களில் எல்லாம் மறியல் போராட்டம் நடத்துவது என்கிற முடிவை மேற்கொண்டிருக்கிறோம். இதற்கு அடிப்படையாக 17 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து மத்திய தொழிற்சங்கங்கள் இந்த போராட்டத்தை நடத்தி வருகின்றன. அடிப்படையில் விலைவாசியை கட்டுப்படுத்த வேண்டும், வேலை வாய்ப்பை உருவாக்க வேண்டும், ஒன்றிய அரசு மற்றும் மத்திய பொதுத்துறை நிறுவனங்களில் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், பொதுத்துறைகளை தனியாருக்கு தாரை வார்க்க கூடாது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளையும், குறிப்பாக 44 தொழிலாளர் நல சட்டங்களை 29 சட்டங்களை 4 தொகுப்புகளாக மாற்றி அந்த 4 தொகுப்புகள் அனைத்தும் தொழிலாளர்களுக்கு பாதகமாகவும் பெருமுதலாளிகளுக்கு சாதகமாகவும் அந்த சட்டம் திருத்தப்படுவதை கண்டித்து பல்வேறு இயக்கங்கள் நடத்தி வருகிறோம். அந்த அடிப்படையில் அந்த சட்ட தொகுப்புகளை திரும்ப பெற வேண்டும் என்கிற அடிப்படையான அம்சத்தோடும் இந்த வேலை நிறுத்தம் நடைபெறுகிறது. இந்த வேலை நிறுத்தத்தில் அனைத்து துறைகளை சார்ந்த தொழிலாளர்கள், அரசு ஊழியர், ஆசிரியர் மற்றும் பல்வேறு சுயேட்சை தொழிற்சங்கங்கள், துறை வாரியான தொழிற்சங்கங்கள் அனைவரும் இந்த போராட்டத்தில் பங்கு கொள்ள வேண்டும் என்கிற அந்த அழைப்பை தமிழகத்தில் இயங்கி வருகிற மத்திய மற்றும் எங்களோடு இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கிற 13 தொழிற்சங்கங்களின் சார்பாக இந்த வேண்டுகோளை வைக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒன்றிய அரசாங்கத்துடைய தான் தோன்றித்தனமான போக்கின் காரணமாக சற்றேறக்குறைய 80% தொழிலாளர்கள் சட்டத்தின் விளிம்பிலிருந்து வெளியே தள்ளப்படுகிற அந்த அபாயம் இருக்கிறது. இன்றைக்கு பத்திரிகை செய்தியை பார்த்தால் இன்ஃபோசிஸ் நிறுவனம் 9.25 மணி நேரம் பர் டே வேலை செய்ய வேண்டும் என்கிற நிர்பந்தத்தை இன்றைக்கு தன்னுடைய துறை தொழிலாளர்களுக்கு விதித்திருக்கிறார்கள். இது இந்திய தொழிலாளியின் வாழ்க்கையை, இந்திய தொழிலாளியின் சமூக வாழ்க்கையை, குடும்ப வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய அம்சம். இந்த கோரிக்கை உள்ளிட்ட அனைத்தையும் எதிர்த்து இந்த வேலை நிறுத்தம் நடைபெறுகிறது. அனைத்து தரப்பு தொழிலாளர்களும், விவசாயிகள் மற்றும் வியாபாரிகளும் எங்களுக்கு ஆதரவு தர வேண்டும். இளைஞர், மகளிர் அமைப்புகள் எங்களை ஆதரிக்க வேண்டும் என்கிற வேண்டுகோளை அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பில் முன்வைக்க கடமைப்பட்டிருக்கிறோம். வல்லவன் செயலி இப்போதே பதிவிறக்கவும்.